முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்து டெல்லியில் ஆலோசனை. சட்டத்தை மீறி செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் பீகார் வாக்காளர் திருத்த பட்டியல் ரத்து. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நன்றி கடனுக்காகவே கூட்டணி அமைத்துள்ளதாகவும் புதிய விளக்கம். சென்னையில் விடிய விடிய வெளுத்து வாங்கியது மழை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வருமான வரி தாக்கலுக்கான கால அவகாசம் இன்று ஒரு நாள் மட்டும் நீட்டிப்பு. கடைசி நேரத்தில் இணையதளம் முடங்கியதால் மத்திய அரசு நடவடிக்கை. வணக்கம். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இன்று இந்தியா வருகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு பரஸ்பர வரியாக 25%, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அபராதமாக 25% வரியும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ளார். இந்த வரி கடந்த 27ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா அமெரிக்கா நாடுகளிடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே டிரம்ப் கூடுதல் வரி விதித்ததால் பேச்சுவார்த்தை முற்றிலும் நின்று போனது. இந்த விவகாரத்தில் நிதான போக்கை கடைபிடிக்கும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்க உள்ளதாக அறிவித்ததுடன் சீனாவுடன் நெருக்கம் காட்டியது. அதே சமயம் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய சந்தையான இந்தியாவுடனான வர்த்தகத்தை விட்டுவிட மனமில்லாத அமெரிக்கா ஒருபுறம் மிரட்டி பணிய வைக்கும் எல்லா முயற்சிகளையும், மறுபுறம் பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக குவாட் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்த ஆண்டு நவம்பர் மாதம் டிரம்ப் இந்தியா வரவுள்ளதாகவும், அப்போது வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படலாம் எனவும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இரு நாடுகளிலேயே நின்று போன வர்த்தக பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவுக்கான மத்திய மற்றும் தெற்கு ஆசியாவுக்கான பிரதிநிதி பிரெண்ட் லிஞ்ச் தலைமையிலான குழு இன்று டெல்லி வருவதாக மத்திய வர்த்தக செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்திய குழுவிற்கு அவர் தலைமை தாங்குகிறார். இது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இல்லை என்றும், இரு நாடுகளுக்கு இடையே உள்ள வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்து விவாதிப்பதற்காக இந்த குழு இந்தியா வருவதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தற்போது இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தீர்த்து வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல இந்திய சார்பில் அதிகாரிகள் குழு அமெரிக்காவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சாதகமான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டால் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக மோதல் முடிவுக்கு வரும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சட்டத்தை மீறி செயல்படுவது கண்டறியப்பட்டால் ஒட்டுமொத்த நடவடிக்கையும் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதம் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளதாக காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜாய் மால்யா பக்சே அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்க தேர்தல் அதிகாரிகள் மறுப்பதாகவும், தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வாக்காளர்களின் ஆட்சேபங்களை பதிவேற்ற மறுப்பதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தான் வகுத்துள்ள விதிகளையே பின்பற்றவில்லை என்றும் அவர் கூறினார். இதையடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் சட்டத்தை மீறி செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் நடவடிக்கை முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்பட வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்பதால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மதித்து தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என்று எடப்பாடி திரு பழனிசாமி பேசியிருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு பழனிசாமி, கட்சிக்கு உழைப்பவர்களை தான் அனுசரித்து செல்ல முடியும், வெட்டி பேச்சு பேசுபவர்களை அனுசரித்து செல்ல முடியாது என்றும், அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நடுரோட்டில் தான் நிற்பார்கள் என OPS, செங்கோட்டையன் ஆகியோரை மறைமுகமாக சாடினார். அதிமுகவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று குறிப்பிட்ட எடப்பாடி திரு பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் முக்கியம் என்றும், அதில் இம்மி அளவு கூட விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறினார். தனது தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் என்று கூறிய அவர்,
ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்தது மத்திய பாஜக அரசுதான் என்றும் அந்த நன்றி கடனுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளோம் என்றும் தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். எடப்பாடி திரு பழனிசாமி இன்று டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரது இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்த நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மழைநீர் சாலைகளில் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. பகலில் சுட்டெரித்த வெயிலின் கடுமையை இரவில் பெய்த மழை சரி செய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பரவலாக மழை பெய்தது. வேலூரில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சேலத்தில் நள்ளிரவில் திடீரென இடியுடன் கூடிய மழையால் 5 ரோடு, ஜங்ஷன், ஏற்காடு அடிவாரம் என மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. வாலாஜாபேட்டை, ஆற்காடு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. காஞ்சிபுரத்திலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. சென்னையிலும் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று லேசான மழைக்கே வாய்ப்புள்ளது. வருமான வரி தாக்கலுக்கான கால அவகாசம் இன்று ஒரு நாள் மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாத சம்பளதாரர்கள், இதர வருவாய் பிரிவினர் தங்களது வருமானத்திற்கான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய நேற்று வரை மத்திய அரசு கால அவகாசம் வழங்கியிருந்தது. கடைசி நாள் என்பதால் லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை இணையதளத்தை பயன்படுத்தியதால் அது முற்றிலும் முடங்கியது. இதன் காரணமாக பலரும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதில் சிரமம் ஏற்பட்டதால் தவிப்புக்கு ஆளான அவர்கள் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கோரிக்கை விடுக்க தொடங்கினர். இந்நிலையில் வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2025-26 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று ஒரு நாள் மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 7.5 கோடி வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் 30 லட்சம் பேர் வரை கணக்கு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடைசி நாள் ஜூலை 31 இருந்த நிலையில் அது நேற்று வரை நீட்டிக்கப்பட்டது. தற்போது மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 75% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருகை பதிவை தீவிரமாக கண்காணித்து அதனை பராமரிக்க வேண்டும் என பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வருகை பதிவை பூர்த்தி செய்யாத மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இதேபோன்று மாதாந்திர தேர்வுகள், செயல்முறை விளக்கங்கள் மற்றும் வருகை பதிவு ஆகியவை அக மதிப்பீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் இந்த ஆவணங்கள் இல்லாத மாணவர்களின் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொதுத் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்படும் என்பதால் மாணவர்கள் மீண்டும் அதே வகுப்பில் படிக்க நேரிடும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவு மட்டுமல்லாமல் அனைத்து முன்பதிவு பயணச்சீட்டுகளுக்கும் ஆதார் எண்ணை ரயில்வே துறை கட்டாயமாக்கியுள்ளது. ஆன்லைன் மூலமாக தட்கல் முன்பதிவு செய்யும் போது ஆதார் எண் கட்டாயம் என்பது தற்போது அமலில் உள்ளது. முன்பதிவு மோசடிகளை தடுக்க அண்மையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன்படி ஆதார் பதிவு செய்த பயனர்கள்தான் முதல் 15 நிமிடங்கள் தட்கல் முன்பதிவு செய்ய முடியும். தற்போது இதே திட்டத்தை தட்கல் மட்டுமல்லாமல் அனைத்து ரயில் முன்பதிவுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 1ஆம் தேதி முதல் பொது முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய ஆதார் அங்கீகாரம் பெற்ற பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். 15 நிமிடங்களுக்கு பிறகே அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்கள் ஆன்லைன் முன்பதிவுகளை செய்ய அனுமதிக்கப்படுவர். அதே சமயம் டிக்கெட் கவுண்டர்கள் மூலம் பொது முன்பதிவு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. பொது முன்பதிவு திறக்கும் 10 நிமிட நேர கட்டுப்பாட்டிலும் எந்த மாற்றமும் இருக்காது என ரயில்வே துறை விளக்கமளித்துள்ளது. தோல்வியில் முடியும் அனைத்து மருத்துவ சிகிச்சைகளுக்கும் மருத்துவரின் அலட்சியமே காரணம் என கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் பிரசவத்திற்கு பிறகு பெண் உயிரிழந்த வழக்கில் மருத்துவரே பொறுப்பு என தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு சஞ்சய் குமார், திரு சதீஷ் சந்திரா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தோல்வியில் முடியும் அனைத்து மருத்துவ சிகிச்சைகளுக்கும் மருத்துவரின் அலட்சியம் காரணம் அல்ல என்று கூறிய நீதிபதிகள், ஒரு மருத்துவர் சிறப்பான சிகிச்சை அளித்தாலும் நோயாளியின் உடல்நிலை ஒத்துழைக்காமல் சில நேரங்களில் தோல்வியில் முடியலாம் என தெரிவித்தனர். மேலும் மருத்துவரை பொறுப்பாக்கி தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவையும் அவர்கள் ரத்து செய்தனர். அந்தியூர் அருகே வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் குடும்பத்தினருடன் 10 மணி நேரத்திற்கு மேல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. இந்நிலையில் ஈசப்பாறை, சென்னம்பட்டி, பாப்பாத்தி காட்டுப்புதூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1600 விவசாய நில பட்டாக்களை நிபந்தனை பட்டாவாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளனர். மேலும் சில நிலங்களை 0 மதிப்பாக மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக விவசாய கடன் பெற முடியவில்லை, பாகப்பிரிவினை செய்ய முடியவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு கண்டிஷன் பட்டா கொடுத்துருந்ததுங்க. பட்டா உங்களுக்கு தான் இடம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணியிருந்தது. நாங்களும் அதை வச்சு பயிர்க்கடன்ல இருந்து இதிலிருந்து எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் எங்களால் முடியலன்னு சொல்லி வித்தரலாம். வித்து போட்டு எதோ இருக்கிற கடன் காட்சியை வாங்கி இதை பண்ணி எல்லாம் சலிச்சு போனோம். வித்து போட்டு வெளியே போயிடலாம்னு நினச்சா இப்போ விற்க முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செல்ல தயாரான போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சார் ஆட்சியர் திரு சிவானந்தம், எம்எல்ஏ திரு ஏஜி வெங்கடாச்சலம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் சமாதானத்தை ஏற்காத விவசாயிகள் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் பிரதிநிதிகளை அலைபேசியில் தொடர்பு கொண்ட வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை இன்று சந்திக்கவிருப்பதாக கூறினர். மன்னார்குடி அருகே மயானத்திற்கு பாதை வசதி கோரிய 100 ஆண்டு கால கனவு ஒரே நாளில் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் உத்தானி கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் மற்றும் பட்டியலின மக்கள் கணிசமாக வசித்து வருகின்றனர். ஆனால் இவ்வூரில் மயானத்திற்கு செல்ல உரிய பாதை இல்லாததால் அப்பகுதி மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று மயானத்தை அடையும் நிலை இருந்தது. இதனிடையே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை வைத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக வலங்கைமான் வட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து உத்தானி கிராமத்திற்கு அதிகாரிகள் விரைந்து வந்தனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் 2 ஜேசிபி வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு அருகில் உள்ள வாய்க்காலில் இருந்து மண் எடுத்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். பிஓஓ மற்ற அதிகாரிகளும் வந்து உடனடியாக ரோடை செப்பனிட்டு 2 ஜேசிபி மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்த அதே அதிகாரிகள் வந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் கலந்துகிட்ட அரசியல் பெருமர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். துயரமான நேரத்தில் கிராமங்களை சந்தித்து வந்த நிலையில் ஒரே நாளில் விடிவு கிடைத்துள்ளது உத்தானி கிராம மக்களிடையே பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.
கிராண்ட் ஸ்விஸ் தொடரின் மகளிர் பிரிவில் தமிழக வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் பிரிவின் இறுதி சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான வைஷாலி சீனாவை சேர்ந்த டன் ஜொங்கியை எதிர்கொண்டார். 11 சுற்று முடிவில் 8 புள்ளிகள் பெற்ற அவர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இதன் மூலம் இந்த பட்டத்தை தொடர்ந்து 2வது முறை கைப்பற்றி வைஷாலி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் கேண்டிடேட் தொடருக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த கொனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் ஏற்கனவே கேண்டிடேட் செஸ் தொடருக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் 3வது நபராக அந்த பட்டியலில் இணைந்துள்ள வைஷாலிக்கு எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், இது அவரது தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று பாராட்டியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இன்று இந்தியா வருகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சட்டத்தை மீறி செயல்படுவது கண்டறியப்பட்டால் ஒட்டுமொத்த நடவடிக்கையும் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது அக்கட்சி தொண்டர்கள் இடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.